ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா நாட்டுக்கோழி வறுவல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் நாட்டுக்கோழி முதல்ல வேக வச்சுட்டேன். ஒரு முக்கால்வாசி ஒரு வானிலை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரியல நான் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உரிச்சிட்டு அதை போட்டு வதக்குங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதக்கையிலே நம்ம கொஞ்சமாக இஞ்சும் பூண்டும் தட்டி போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது சேர்ப்போம், இருந்தாலுமே கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கினோன்னா தக்காளி, நான் ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்து சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். இது ரெண்டையுமே கூட நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம எண்ணெயில் காஷ்மீரி சில்லி சேர்க்குறதுனால நம்ம குழம்பு அதெல்லாம் வைக்கையில் நல்லா மேலே மிதந்து வரும். அது கூடவே இஞ்சி பூண்டு விழுது நான் 3 ஸ்பூன் சேர்த்தேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதுலேயே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே நான் சோம்பு, சீரகம், மிளகு 3யுமே ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கரம் மசாலும் வீட்டிலையே அரைச்சது, அதையும் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒன்று போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு சிக்கன் மசாலா ஆட் பண்ணுவேன். சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மசாலா வடை கொஞ்சம் வதங்கினோடனேயே நான் வேக வச்சுருக்கேன். நாட்டுக்கோழி சீக்கிரம் இந்த மாதிரி நேராகவே போட்டால் வேகாது. அதனால் குக்கரில் போட்டு ஒரு முக்கால்வாசி வேக வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ அதில் கொட்டிக்கலாம். இந்த இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் வெந்தால் ஃபுல்லாக நல்லா வெந்துடும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வேக வைக்கையில் நான் உப்பு சேர்க்கலை. உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சோம்னா சீக்கிரமாக வேகாது. அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி இப்போ நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வேகுது. இடையில இந்த மாதிரி திறந்து அதை கிளறி விடுங்க. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வருது பாருங்கள். அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இன்னும் கூட தண்ணி இன்னும் நல்லா சுண்டி வரணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் சுண்டி வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு நாட்டுக்கோழி வறுவல். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.